ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரம்ஜானுக்காக சமைச்சதுங்க. 3/4 கிலோ அரிசி, 3/4 கிலோ கறி. பட்டை, கிராம்புலாம் நல்லா தாளிச்சதுக்கப்புறம், உங்களுக்கு வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமா வதங்குனதுக்கப்புறம், நீங்க பிரியாணி மசாலா, தனி மிளகாத்தூள் சேர்க்கணுங்க. 1/2 கிலோ அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா, 1/2 கிலோ கறிக்கு உங்களுக்கு வந்து 1 டீஸ்பூன்லேருந்து 1 1/2 டீஸ்பூன் சரியா வரும். இந்த இது ஆர்டர் படி நான் சேர்க்குற மாரி சேருங்க. அப்போ உங்களுக்கு பிரியாணி வந்து நல்லா வரும். பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறம், புதினா, கொத்தமல்லி சேர்க்கணும். இதுக்கப்புறம் தான் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்கணுங்க. இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து கறியும் தக்காளியும் சேர்க்கணும். இது வந்து எல்லா மெஷர்மெண்ட்டுமே நான் வந்து பேக்கெட்டோட பேக் சைடு வந்து நான் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா, தக்காளி சேர்த்தது எடிட்டிங்கில் மிஸ் ஆயிருச்சு. இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கறியும் தக்காளியும் வதங்கினதுக்கப்புறம் தயிர் சேர்க்கணும். நல்லா சுருண்ட வந்ததுக்கப்புறம் நீங்கள் குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் அளவு தண்ணி சேர்க்குறோம் இல்லையா, அதில் பாதி தண்ணி நான் சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தம் விடுற பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு எலுமிச்சை பழம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எலுமிச்சை பழத்தை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 கிலோ அதாவது ஒரு பங்குக்கு 2 பங்கு தண்ணிங்க. பழைய அரிசியாக இருந்துச்சுன்னா, புது அரிசியாக இருக்குது இல்லை பாஸ்மதி ரைஸ் அப்படின்னா 1 பங்குக்கு 1 1/4 தண்ணி சரியாக வரும். 10 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுருந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். நான் வேர்வை வடியாத அளவுக்கு மேலே ஒரு கிளாத் போட்டு தாங்க எப்போதுமே தம் வைப்பேன். நீங்கள் உங்களோட விருப்பம், நீங்கள் எப்பவும் போல் வச்சுக்கோங்க. இது நம்மளோட பிரியாணி மசாலா வெஜ் பிரியாணிக்கும் சேர்த்துக்கலாங்க, குஷ்காவுக்கும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி நான்வெஜ்ஜில் குழம்பு கிரேவி வைக்கிறீங்க அப்படின்னா 1/2 கிலோ கறிக்கு எடுக்கிறீங்கன்னா 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாங்க. நம்மளோட பிரியாணி மசாலா உங்களுக்கு வேணும் அப்படின்னா பயோவில் வெப்சைட் லிங்க் இருக்குது, இல்லை வாட்ஸ்அப்லையும் புக் பண்ணிக்கலாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.